யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு 4 சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் நிறைய திருச்சபையில் அதிகமாய் நாம் கேட்ட ஒரு கேரக்டர் ஜோசப். ஒரு ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், அதாவது முதல் சத்தியமாக ஒன்றை சொல்ல விரும்புவது, பெற்றோரிடத்தில் எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. யூ மஸ்ட் பேர் தர் இன்ஃபர்மிட்டிஸ். அவருடைய பலவீனங்களை, தகப்பனிடத்தில் இருக்கிற பலவீனத்தை, தாயினிடத்தில் இருக்கிற பலவீனத்தை அற்பமா எண்ணக்கூடாது, அசட்டை செய்யக்கூடாது. நீங்க ஒழுங்கா, நீங்க யோக்கியமா, நீங்க முதல்ல சரியா நடக்கிறீங்களா? தேவன் அவர்களை கொண்டு உங்களை சோதிக்கிறார். நோவாவை குடிக்க பண்ணி, நோவாவை வெறிக்க பண்ணி, எந்த அளவுக்கு குடிச்சு அப்படின்னா வஸ்திரம் விலகி நிர்வாணமாய் வெறித்து படிக்கிற அளவுக்கு தேவன் ஒரு காரியத்தை தேவனுக்கு தெரியும், அனுமதித்து யாருடைய இருதயத்தில் உள்ளதை அப்படின்னா காமனுடைய இருதயத்தில் உள்ளதை தேவன் வெளியில கொண்டு வந்துட்டார். விளங்கிட்டீங்களா? அவனுடைய இருதயத்துக்குள்ளார ஒரு தீழ்ப்பு இருக்கு. தன் தகப்பனே இப்ப அங்கேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சகோதரரிடத்துல போய், இவர் பெரிய யோக்கியமா, குடிச்சு வெறிச்சு வஸ்திரம் விலக படுத்து கிடக்கிறாரு, என்ன கண்டிக்கிறாரு பெருசா? போய் பாருங்க, உங்க அப்பாவை பாருங்க, உங்க அப்பாவை பாருங்க, போய் பாரு. சபிக்கப்பட்டான். அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. அவனுடைய சாபம் வேணுமா? யாருக்காவது சாபம் வேணும்? ஓ காட். அப்ப இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்னால இருந்ததை விட ஜலப்பிரளயத்துக்கு பிறகு கொஞ்சம் பிள்ளைகளிடத்துல கொஞ்சம் கடுமையா நடந்து கொண்டார். ஏன் அப்படின்னா, நோவா அவனிடத்துல ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையில நான் காண்பிக்க விரும்பல. நோவா, இப்ப பூமியின் சந்ததியில, இந்த முகப்பரப்பில், இந்த பூமியினுடைய பரப்பில் உன்னுடைய ஃபேமிலி மட்டும்தான் இருக்கு, 8 பேர் தான் இருக்கீங்க. ஆதியில முதல் குடும்பத்துல ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில மூத்தவன் சின்னவனை அடிச்சு கொன்னது போல, ரத்தம் சிந்தது போல, உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, அடிச்சு ரத்தம் சிந்துகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கண்டிப்பாரு, கவனமாயிரு, பிள்ளைகள் மேல் கவனமாயிரு அப்படின்னு தகப்பட்ட. அன்னையில இருந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாரு. அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, அந்த சிவியரிட்டி, அந்த கண்டிப்பு 3 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைக்கு பிடிக்கல. சேம். ஓகே, யாப்பேத் நன்றியறிதல் உள்ளவர்களா இருந்தார்கள். இந்த டேடி இல்லைன்னா, என்னுடைய தகப்பனாகிய இந்த நோவா, என் தகப்பன் இல்லைன்னா, என் தகப்பன் மாத்திரம் இப்படி கர்த்தரை விசுவாசித்து ஒரு நீதிமானாய் இப்படி பிழைக்காமல் இருந்திருப்பாரானால், கர்த்தருக்கு பயந்து ஒரு பேழையை செய்யாது இருந்திருப்பானா ஆறான, என்னுடைய தகப்பன் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்களும் நிர்கதியா இருந்திருப்போம், அழிஞ்சு போயிருப்போம், வெள்ளத்துல அழிஞ்சு போயிருப்போம். நான் கண்ணால கண்டோம், ஒரு வருஷத்துக்கு அந்த அழிவை பார்த்தோம். இன்னைக்கு நாங்க இப்படி மீட்கப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, பேழையில இருந்தது, இப்படி நான் காக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய டாடி. we are thankful டாடி. உங்களாலதான் இன்னைக்கு நான் சர்ச்சில் இருக்கேன், நீங்க தெரிந்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு நாங்க சர்ச்சில் இருக்கோம். டாடி, மம்மி, தேங்க்யூ. அந்த ஸ்பிரிட் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, சேம் யாப்பேத்திட்ட இருந்தது. திஸ் ஃபெலோ ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம். கண்டிக்க 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 எதுக்கு ஆரம்பிச்சிட்டான்? அவனுடைய இருதயத்தில் உள்ளதை தேவன் வெளியில கொண்டு வந்துட்டார்.
சோ பெற்றோருடைய பலவீனம், அவருடைய குறைவுகள் உங்களுக்கு ஐஸ்வர்யம். அவருடைய குறைவுகளை நீங்கள் காணும் பொழுது, பலவீனங்களை காணும் பொழுது எதுக்கிறது, முறைக்கிறது, கையை உயர்த்துறது. இன்னும் சில பிள்ளைகள்லாம் இருக்காங்க, என்கிட்ட அங்கேருந்து உட்காந்து பேரண்ட்ஸ்ட்டு நம்ம தனியா பேசுறோம், அது தனி விஷயம், அது தனி விஷயம். அங்கிள் இவங்க ஏன் சர்ச்சுக்கு வராங்க? யாரை பார்த்து? இவரு பார்த்து கேட்கிறாரு பாரு, மைனர் பார்த்து கேட்கிறாரு, இவங்களாம் எதுக்கு சர்ச்சுக்கு வராங்க? எப்படி அசட்டை பண்ணிடுவோம்? அவருடைய பலவீனங்கள் இருக்கையிலே இயேசு நமக்கு முன்னோடினவர். யோசேப், மரியாள் அவர்கள் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்கள், கிருபையினுடைய பரிபூரணத்தை பெறாதவர்கள், கிருபையை பெறாதவர்கள், பலவீனர்கள், பூரணமற்ற அந்த தாய் தகப்பனிடத்தில் இயேசு நாசரேத்தில் 30 ஆண்டுகள் சம்பூர்ணமாய் கீழ்ப்படிந்தார். பாவம் இல்லாதவர், பாவத்துல வாழ்கிறவர்களோடு கூட, பாவம்னா வெளியரங்கமான பாவம் இல்லை, இவ்வளவோ அவங்கள்ட்ட கோபம், எரிச்சல், காரியங்கள் இவ்வளோ இருக்கும். அப்படிப்பட்ட பலவீனரிடத்தில் இயேசு முற்றிலுமாய் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிந்தார். இயேசுதான் நமக்கு முன்னோடினவர். அருமையானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். அவன் எப்படி பாருங்க, 37ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அவன் ஒரு சொப்பனம் கண்டான். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். 6ஆம் வசனம் தான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள்னு சொன்னான். மறுபடியும் 9ஆம் வசனம் வேறு ஒரு சொப்பனம் கண்டான். தன் சகோதரனிடத்தில் நான் இன்னொரு சொப்பனத்தை கண்டேன்னு சொன்னான். 10ஆம் வசனம் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவனுடைய டேடி பார்த்து சொல்றாரு பாருங்க, யாக்கோபு. யாக்கோபு தன் பையனை, பிள்ளையாண்டானை பார்த்து சொல்றார், நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமுட்டு குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். யார? தன் பையன் கனவு கண்டான். ஒரு தடவைக்கு 2 தடவை கனவு கண்டான். அவன் தகப்பனிடத்துல சொன்ன சகோதரிடத்துல 17 வயசு பையன், பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த பையன், தன் கண்ட சொப்பனத்தை சொல்லிட்டான். அவங்க அப்பாவுக்கு உடனே இப்படியா சொல்லியிருப்பாரு, நீ கண்ட சொப்பனம் என்ன? இப்படியா சொல்லியிருப்பாரு. வேதம் என்ன போட்டிருக்கு? கடிந்து கொண்டான். அப்படி யோசிச்சு பாருங்களேன். எடா நீ இப்ப வியாக்கியானம் பண்ண சொல்ற, வியாக்கியானம் பண்ற, அப்ப நானு மம்மி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து உன்னை நாங்க வந்து கும்பிடணும், உன்னை தலை முட்டு உங்களுக்கு வணங்கணும், என்னது என்று என்ன செய்து கொண்டான்? கடிந்து கொண்டான். அடுத்த வார்த்தை அதுல அடுத்தே போட்டிருக்கு, சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். சகோதரர் சீக்கேமிலே தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீக்கேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள், உன்னை அனுப்புகிறேன் வா என்றான். அவன் அப்படியே பாருங்களேன் இந்த வசனத்தை, ஏற்கனவே என்ன கடிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னாரா? நான் கனவு கண்டேன், அதுக்கு என்ன சொன்னீங்க, இப்படி என்னென்னமோ வித்தியாசமா பேசுனீங்க, என்ன கடிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப எங்க போக சொல்றீங்க? கடிந்து கொண்ட தகப்பன் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அது 1 நாளோ 2 நாளோ 1 வாரத்துக்கு முன்னாலே ஸ்ட்ராங்கா தகப்பன் கடிந்து கொண்டார். ஓகே, இப்ப என்னாச்சு? ஒரு காரியத்தை சப்மிட் பண்றாரு, போய் சகோதர இடத்துல என்ன செஞ்சுட்டு வா, போயிட்டு வான்னு சொல்றாரு. அது என்னமோ 4 தெரு தள்ளிட்டு போயிட்டு வர்றது கிடையாது. அது என்னமோ 4 தெருவுக்கு போயிட்டு வர்றது இல்லை. கீழே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்க அப்படின்னா, அவன் சீக்கேமுக்கு போனான். அவங்க அப்பா சொல்ல கேட்டுட்டு அந்தபடியே அவன் சீக்கேமுக்கு போனான். சீக்கேம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 50 மைல் வச்சுங்களேன். எத்தனை மைல் தாண்டி? ஒரு 50 மைல் தாண்டி போறான். எங்க? யாரை தேடி? தன்னுடைய சகோதரர்களை தேடி போறான். போன இடத்துல 16ஆம் வசனத்துல என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆடு மேய்க்கிறார்கள் என்னுடைய சகோதரர்கள் சொல்லும் என்றால், அவர்கள் தோத்தோனுக்கு போய்விட்டார்கள். இப்ப சொல்லுங்க, யார் திரும்பி வந்துடலாம்? சொல்லுங்க அப்போ யார் செய்யலாம்? யார் திரும்பி வந்துடலாம்? இப்ப டேடி நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன சீக்கிரமுக்கு அனுப்ப சொன்னீங்க, போக சொன்னீங்க, நான் போனேன். போன இடத்துல யார் இல்ல?
சகோதரர்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. எங்கேயோ தோத்தானா அது யாரு கண்டா? நான் போட்டு தோத்தானுக்கு போனேன்னா அப்புறம் அவங்க இல்லைன்னா இங்கேயோ போயிட்டா இருக்க முடியும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல சொல்லுங்க? வராமல் என்ன செய்தான் சொல்லுங்க? யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். உன் கைக்கு நேரிடும்படி, உன் கைக்கு வேலை செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது அதுவோ அதை எப்படி செய்யணுமா? முழு பலத்தோடு செய்யணும். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசர்களுக்கு முன் இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக. ராஜாக்கு முன்னால் நிக்க போறானா இல்லையா? யாரு? யோசேப்பு பார்வோன், எகிப்து பார்வோனுடைய ராஜாவுக்கு முன்னால நிக்க போறான். அவனை கொண்டு போய் நிப்பாட்ட போறார் தேவன். எப்ப? வேலையில் ஜாக்கிரதை. வேலையில் ஜாக்கிரதை முதல்ல. அப்புறம் கண்டிக்க தெரிஞ்சிச்சு அன்னைக்கு. இப்ப போக சொல்றீங்க. அன்னைக்கு எனக்கு அன்னைக்கு அவ்வளவு தூரத்துக்கு என்ன திட்டிங்க, என்ன கடிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இந்த காரியத்தை என்ன செய்ய சொல்றீங்க? யோசேப், சரி நான் போறேன். எங்க போறது? 4 தெரு தள்ளியா? அடுத்த ஊருக்கா? எங்க? சீகேம். அது கிட்டத்தட்ட ஒரு 50 மைல் வச்சுங்களேன். அங்க போய் பாக்குறான். போய் பார்த்தா அந்த சகோதரர் இல்ல. மறுபடியும் என்ன செய்யல சொல்லுங்க? திரும்பி வரல. தோத்தான் அங்கிருந்து 12 மைல். எங்க இருந்து? சீகேம்ல இருந்து தோத்தான் அடுத்தது 12 மைல். 12 மைலுக்கு மறுபடியும் டிராவல் பண்ணி தன் சகோதரர்களை கண்டுபிடித்தான். அதான் வேலையில ஜாக்கிரதை. எந்த ஒர்க் கொடுத்தாலும் சரி, எந்த ஒர்க் தாய் தகப்பனோ திருச்சபையிலோ எந்த வேலை செஞ்சாலும் அதை நிறைவாய் முழுமையா செய்யணும். சமயத்துல யார்ட்டையாவது ஒரு காரியத்தை சபையில சொல்றோம் அப்படின்னா ஒரு வாலிப பையன்ட்டு யார்ட்டையா ஒருத்தர் சொல்லிட்டான்னா சில சின்ன பிள்ளைங்க அப்படியே டிமிக்கி அடிப்பாங்க. அப்படி மேல அங்கிள் ஒண்ணு கூப்பிட்டாங்கட்டு போயிடுவான். நாம யார்ட்டையாவது ஒரு காரியத்தை சொல்லியிருப்போம், அங்கிள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுவான். அவன் இன்னொருத்தர் வருவான், நான் உன்கிட்ட சொல்லலையே, இன்னொருத்தர் சொன்னா. பாருங்க இதெல்லாம் அப்படி எப்படி வருவாங்க மேல. ஒரு காரியத்தை நாம் கையில நம்மிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டாயானால். புதிய ஏற்பாட்டுல இன்னொரு 2 சீஷர்களை, நான் இயேசுனுடைய சீஷர்களை தேவன் அவர்களை தான் என்ன செய்வார் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் 16ஆம் வசனம். மார்க் 1:16. கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் சீமோன் அந்திரேயாவை கண்டார். அவர்களை கூப்பிட்டாங்க. தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 18ஆம் வசனம். அந்த கடற்கரையில் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேவின் குமாரர் யாக்கோபும் யோவானும் படவிலே, அந்த ரிமைனிங் பார்ட் நல்லா பாருங்க, வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு, see the word, வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களை அழைத்தார். இப்ப இந்த செபதேயு ஓல்டு மேன், வயசானவர், அந்த வயதான தகப்பனாரோடு கூட யோவானும் யாக்கோபும் நைட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஓகே, தகப்பனுக்கு உதவியா இருந்தார்கள், வேலைக்காரர்களோடு கூட இருந்துட்டு. அதுல இன்னும் கூட வாசிக்கிறோம், கூலி ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சோம். தகப்பன், கூலி ஆட்கள், பிள்ளைங்க எல்லாம் நைட்டு போனாங்க, மீன் பிடிச்சிட்டு காலையில வந்தாச்சு. டாடி ஓவர், டாடி ஓவர். இந்த வண்டியை கொண்டு வந்து தள்ளியாச்சு. எதுல? கடற்கரையில வந்து தள்ளியாச்சு. மிச்சத்துல யார் பாத்துங்க? நீங்க பாத்துங்க. அப்புறம் வேலையாட்கள் இருக்காங்க, கூலி ஆட்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு பாத்துங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும், விளையாடணும், போகணும், வரணும். அப்படியா? எங்க நின்னாங்க சொல்லுவோம். அப்போ நின்னு அடுத்தது அந்த வலைகளை என்ன செய்யறது சொல்லுவோம். அப்போ பழுது பார்த்திருக்கிறதை கொண்டு. நம்ம மத்தியில நிறைய கடற்கரையிலேருந்து வந்த சகோதரர்லாம் இருக்காங்க. வேலையை கரெக்டா நின்னு இந்த தகப்பன் வந்து, ஏப்பா ஏன்பா ராத்திரி ஃபுல்லா உங்களோட இருந்து பத்தாதா, எங்களுக்கு வேலை இருக்கு நிறைய, விடுங்க,
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் நான் மறுபடியும் நீ நைட்டு தானே போறோம், அதெல்லாம் கூலி ஆட்களை வச்சு செஞ்சுங்க டாடி, டாடி நைட்டு வந்தது பத்தாதா? நின்னு டேடியோட பழுது பார்க்கறதெல்லாம் யார் கண்டாரு சொல்லுங்க பாருங்க. நீங்க பைபிள், உங்க பைபிள் படிங்க. யார் கண்டு? வலைகளை பழுது பார்த்திருக்கிறதை கண்டு. ஓகே, நம்ம சேனையில யாரையும் சேர்த்துக்கலாம்? யார? இந்த 2 பேரையும் சேர்த்துக்கலாம். டேடிக்கு அப்படியே என்ன செஞ்ச பிள்ளைங்க? அப்படியே சப்மிட் பண்ண பிள்ளைங்க, கீழ்ப்படி. எதா இருந்தாலும் சரி, வேலையை முடிச்சிருங்க, எல்லாம் பழுது இழுது பார்த்துட்டு கரையை முடிச்சுட்டு மீனை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போலாம். ஓகே, சரி டாடி. சப்மிஷன். தேவன் அவர்கள் தான் தம்முடைய சேனையில் தம்முடைய அப்போஸ்தலர்களாய் அவர் தெரிந்து கொண்டார். சோ அருமையான வாலிப பிள்ளைகள், அது பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, தேவனுக்கு தேவை தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க கீழ்ப்படியும். அவரிடத்துல எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும், எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, அவங்க நம்மளை கடிந்து கொண்டாங்க, இல்ல குறை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அவங்களுடைய சொன்ன வார்த்தைக்கு நீங்க சப்மிட் பண்ணி போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்வீங்க? மேல போவீங்க. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் அப்படி வாசிக்கிறோம். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசாரிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், தம்மை ஜாக்கிரதையாய் கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அருமையான வாலிப பிள்ளைகள், நீங்க தேவனை கருத்தாய் தேவனை தேடணும். இங்க ஒரு மனுஷன் கருத்தாய் தேடாத ஒரு 2 வாலிபர்களை காண்பிக்கிறேன். இங்க 2 வாலிபர்கள் தான். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் இந்த வார்த்தையில் நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்கள் இப்படி யோசிக்க வேண்டுமாய் நான் வேண்டுகிறேன். வாலிபர்கள் எனக்கு நீங்க பேசுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. அதாவது கர்த்தர் இப்ப பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, 9ஆம் வசனத்துல ஒரு வாலிபன் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஓகே, ஓகே, இந்த ஒரு வசனம் போதும். 9ஆம் வசனம் ஒண்ணு போதும். கர்த்தர் காயின் பேசுறார். எங்கப்பா உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கேன்னு கேட்கிறார். அதுக்கு பதில் என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன பதில்? நான் அறியேன். பொய். என்னது? பொய். அடுத்தது எவ்வளவு ரஃப்பான பதில் பாருங்க. என்ன ரஃப்பான பதில் அப்படின்னா, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? பதில் என்ன பதில்? ரஃப்பான பதில். இன்னொன்னு பொய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சர்வ வல்லமை உள்ள கர்த்தரிடத்திலேயே இப்படி பொய்யும் புரட்டும் எதிர்த்தும் பேசுவானால் அவன் டேடி மம்மிட்ட எப்படி பேசுதுப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இங்க இல்ல. அதெல்லாம் இல்ல. எதெல்லாம் எழுதப்படல? காயின் தன்னுடைய தாய் தகப்பனிடத்துல எப்படி ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்தாங்கிற வாழ்க்கையெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லை. ஆனால் யாரிடத்திலே பேசுறான்? அப்படி கர்த்தரிடத்திலே பேசுறான். நான் என்ன காவலாளியா? நான் என்ன கீப்பரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறவன் அவனுடைய வீட்டுல அவனுடைய டேடியும் மம்மியும் ஆதாம் ஏவாள் அவங்கள்ட்ட 1000 காரியங்கள்ல பேசும்பொழுது அவன் எப்படி பேசியிருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யல சொல்லுவாவும், காயினையும் அவனுடைய காணிக்கையும் என்ன செய்யல, அங்கீகரிக்கல. பதில் இல்ல, ஏட்டிக்கு போட்டியான பதில் தான். ஏட்டிக்கு எனக்கு தெரியாது. எங்க பாவன்? எனக்கு தெரியாது. எங்க போயிட்டு வந்த? ஏன் சொல்லணுமா? இப்ப எங்க போற? ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு போவாங்களா? எங்க போயிட போறேன்? வருவேன். ஒவ்வொரு தரம் சொல்லிட்டு போறதெல்லாம் முடியாது. என்ன எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கீங்க?
எதுக்குப்பா அந்த பணம்? கேட்டா கொடுக்கணும், காரணம்லாம் கேட்க கூடாது, கொடுங்க. சரியா போச்சா? காயின் இப்படிதான் காயின் வாழ்ந்த வாழ்க்கை தாய் தகப்பனிடத்துல இதே பழக்கத்துல பேசி 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 கேட்கிறாரு, ஆபேல் எங்க உன் சகோதரன்? தெரியாது. நான் என்ன காவலாளியா? என்ன முரட்டாட்டம், என்ன முரட்டாட்டம். காயினுடைய வழியில் அவன் போட்ட பாதையில பயணிக்கிறவர்கள் இன்னும் அநேகர். அருமையானவர்களே, என்ன செஞ்சிட வேண்டாம் அப்படின்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணி நோவாவுடைய காரியத்தை சொன்னோம், யாக்கோவனுடைய காரியத்தை சொன்னோம், ஜீசஸனுடைய காரியத்தை சொன்னோம், செபதேயுனுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இங்க. சோ வேதம் நமக்கு இப்படி விளம்புகிறதான காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் எந்த இடத்துல நிக்கிறேன்,